Exercise 14.1, question number 4 in statistics. 30 women were examined in a hospital by a doctor and the number of heartbeats per minute were recorded and summarized as follows. Find the mean heartbeats per minute for these women, choosing a suitable method. So given என்ன கொடுத்திருக்காங்க 30 women கொடுத்திருக்காங்க. So sum of Fi வந்து கொடுத்திருக்காங்க, that is equal to 30 and number of heartbeats per minute அதோட values கொடுத்திருக்காங்க were recorded, அதோட values வந்து input கொடுத்திருக்காங்க and number of women கொடுத்திருக்காங்க. To find the mean, choosing a suitable method. இங்க valuesலாம் பார்த்தீங்கன்னா larger இருக்கனால வந்து இங்க வந்து either assumed mean method யூஸ் பண்ணலாம் or else step deviation method யூஸ் பண்ணலாம். Small values இருக்கும்போது நீங்கள் வந்து direct method யூஸ் பண்ணலாம். கொடுத்துருக்கிற இன்புட்டை வந்துட்டு நீங்கள் டேபிளாக எழுதுங்க. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் பர் மினிட் அண்ட் நம்பர் ஆஃப் எம்என் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து டேபிளில் ஃபில் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து டேபிளில் வேல்யூஸ்லாம் வந்துட்டு எழுதின பின்னாடி ஆல் 3 ஃபார்முலாஸுமே உங்களுக்கு தெரியும். கிளாஸ் மார்க்ஸ் ஆர் மிட் பாயிண்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும். Because direct method, assumed mean method and step deviation method, all 3 methods to find mean க்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து xi class marks or midpoint கண்டுபிடிக்கணும். So class marks ஓட formula தெரியும். xi is equal to upper class limit plus lower class limit by 2. இப்போ first வந்துட்டு number of heartbeats per minute உள்ள first record எடுத்துக்கலாம். 65 to 68 அதுக்கு வந்து midpoint கண்டுபிடிக்கலாம். So upper limit plus lower limit by 2 is equal to 133 by 2. இன்னும் further simplify பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா செகண்ட் டேபிளில் 66.5. Likewise நீங்கள் all the records of number of heartbeats per minuteக்குமே நீங்கள் வந்து class marks find out பண்ணணும். செகண்ட் ஒன் 69.5. இந்த காலமில் நீங்கள் வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ் எதுனாலே போதும். நான் வந்து எப்படி ஆட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுதியிருக்கோம். ஸோ ஈச் ரெக்கார்ட்ஸ்க்குமே வந்துட்டு அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் பை 2 நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் எடுத்துங்க. ஸோ இங்கே லார்ஜர் வேல்யூஸ் இருக்கனால நம்ம வந்து ஐதர் அஸ்யூம் மீன் மெத்தட் ஆர் எல் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் யூஸ் பண்ண போகிற மெத்தட் வந்துட்டு ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் டு கால்குலேட் மீன். Step deviation method mean x bar is equal to a plus h into sum of fi ui divided by sum of fi, where ui ஓட வேல்யூ என்னன்னா xi minus a by h. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் டேபிள் எப்படி ஃபில் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டினாமினேட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தட் இஸ் sum of fi. இது உங்களோட பர்சன்ட்லேயே கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி 30. So sum of fi என்றது 2 plus 4 plus 3 plus 8 plus 7 plus 4 plus 2, that is equal to sum of fi. So result of sum of fi is equal to 30. So denominator நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து a and h வந்து find out பண்ணணும். a என்றது வந்து assumed mean. So assumed mean என்றது வந்து எதுலேருந்து find out பண்ணுவோம்னா class marks நம்ம கண்டுபிடிச்சோம்ல upper class limit plus lower class limit by 2 அதுலேருந்து நம்ம find out பண்ணணும். அதோட middle value தான் வந்து assumed mean. இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 வேல்யூஸ் இருக்குது. இதோட மிடில் பார்த்தீங்கன்னா 75.5. இதுதான் வந்து a உங்களோட assumed mean. ஸோ a is equal to 75.5, that is assumed mean. ஸோ இப்போ ஃபார்முலாலேருந்து a ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து h ஃபைண்ட் அவுட் பண்ணணும். h வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா கிளாஸ் இன்டர்வல்ஸோட டிஃப்ரென்ஸ் ஆர் எல்ஸ் கிளாஸ் மார்க்ஸோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டுமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா 68 minus 65 is 3. அதே மாதிரி இந்த கான்செக்யூட்டிவ் கிளாஸ் மார்க்ஸ் நீங்கள் வந்துட்டு 69.5 மைனஸ் 66.5 அதோட டிஃப்ரென்ஸும் 3 தான் வரும். ஸோ ஐதர் இது இல்லைனா இது எடுத்து ரெண்டுமே சேமாக தான் வரும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெச். இங்கே பார்த்தீங்கன்னா 86 minus 83 is equal to 3 or else 84.5 minus 81.5 is equal to 3. ஸோ டிஃப்ரென்ஸ் ஹெச் is equal to 3. ஸோ இப்போ ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் நியூமரேட்டரில் இருக்குது sum of fi ui. இதுக்கு வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா நமக்கு fi தெரியும், பட் ui தெரிஞ்சால் தான் ஹோல் sum of fi நீங்கள் ui கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூஐயோட ஃபார்முலா தெரியும் xi minus a by h. a assumed mean நமக்கு தெரியும், h டிஃப்ரென்ஸ் தெரியும், xiன்றது கிளாஸ் மார்க்ஸ் அதோட வேல்யூ தெரியும். ஸோ இது
ரிசல்ட்ஸில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபார் ஈச் ரெக்கார்டுக்கும் உங்களுக்கு யூஐ வந்து கிடைக்கும். ஸோ ui is equal to xi minus a by h. xi ஓட வேல்யூ 66.5 minus a assumed mean value வேல்யூ தெரியும், divide by h, that is equal to 75.5 minus 66.5 ஓட வேல்யூ 9. பட் நெகட்டிவ் சைன் வந்து எப்பயுமே வந்து லார்ஜர் நம்பர் உள்ள சைன் தான் வந்துட்டு நெகட்டிவ் வரும். ஸோ அன்லைக் சைன்ஸ் இருக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. லார்ஜர் நம்பர் உள்ள சைன் தான் வந்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸில் கேரி ஆகும். ஸோ -9/3 இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். ஸோ 3 நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ -3. ஸோ லைக்வைஸ் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ரெக்கார்டுக்குமே வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதணும். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ இப்போ நமக்கு ரிசல்ட்ஸில் வந்து யூஐ தெரியும். பட் எஃப்ஐ யூஐ ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நீங்கள் சம் ஆஃப் எஃப்ஐ யூஐ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதோட ப்ராடக்ட் நம்ம இப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். எஃப்ஐ வந்து கிவன் இன்புட், யூஐ வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதோட ப்ராடக்ட் எஃப்ஐ யூஐ இஸ் ஈக்குவல் டு இப்போ நீங்கள் வந்து சம் ஆஃப் எஃப்ஐ யூஐ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா இது என்ன ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலன்னா இது ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சம் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைன் போடணும். 7 + 8 + 6 is 21. ஸோ 21 - 17 is 4. இங்கே மைனஸ் சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. பட் எப்பயுமே நான் சொல்லியிருக்கோம் லார்ஜர் நம்பரோட சைன் தான் கேரி ஆகும். இங்கே வந்து ரிசல்ட் வந்து +4. ஸோ 21 - 17 is 4. இங்கே பாசிட்டிவ் வந்துட்டு லார்ஜர் நம்பருக்கு இருக்கனால இங்கே வந்து +4. சம் ஆஃப் எஃப்ஐ யூஐ இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ நமக்கு வந்து ஆல் த வேல்யூஸுமே தெரியும். ஸோ இதை வந்து மீனில் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் உங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களால் மீன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ்லாம் எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து 75.5 ப்ளஸ் ஹெச் வந்து 3 இன்ட்டு 4/30. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 10 டைம்ஸ். ஸோ 75.5 ப்ளஸ் 4/10 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 எப்படி வந்து எழுதலாம்னா 0.4, ஒரு டெசிமல் பிளேசஸ் தள்ளி வைக்கணும். ஸோ 0.4 தட் இஸ் ஈக்குவல் டு 75.9. மீன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 75.9. 75.5 ப்ளஸ் 0.4 இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணிங்கன்னா 5 + 4 9, தென் 5 7. ஒன்ஸ் ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னே ரிசல்ட்டுன்னு தனியாக செப்பரேட்டாக எடுத்து எழுதுங்க. த மீன் ஹார்ட் பீட்ஸ் பெர் மினிட் ஃபார் தீஸ் விமென் ஆர் 75.9. Thank you for watching this video.